ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 1 புதன்கிழமை இன்றைய தினம் குரு பயிற்சி. ₹1 நாணயம் ஒரு மஞ்சள் துணி இருந்தால் போதும். மறக்காமல் இதை செஞ்சுடுங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைய தினம் மே 1 சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார். இந்த ஒரு பயிற்சி எல்லா விதமான ராசினருக்கும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. ஒரு சில ராசினருக்கு நல்ல பலன்களை அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த நிலையில் குரு பகவான் குரு பயிற்சி செய்யக்கூடிய இந்த நாளில் ₹1 நாணயத்தையும் மஞ்சள் துணியை வச்சு நாம் ஒரு பரிகாரத்தை நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். கிரகங்களில் குரு பகவான் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இவர் ஒரு ராசியில் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த ராசிக்காரர்கள் பணம், புகழ், அந்தஸ்துன்னு எல்லாத்துலேயும் முன்னிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குரு பகவானை இந்த பயிற்சியால் எல்லாரும் நற்பலனை பெறத்துக்கு தான் நம்ம விரும்புவோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை ராகு காலம், யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஒருவேளை குரு பயிற்சி அன்னைக்கு நீங்கள் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா நாளை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள், நாளையும் செய்யலாம். அதுலேயும் எந்த தவறும் கிடையாது. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எப்பவும் போல சுத்தம் பண்ணி பூஜை பண்ணுங்க. குரு பகவானுக்கு உகந்த நிறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள். அதனால் மஞ்சள் நிறத்தில் பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. நம்ம வீட்டில் தான் குரு பகவான் இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சின்னதாக விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு அதை நீங்கள் குரு பகவானாக பாவிச்சு அந்த விளக்குக்கு நீங்கள் மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. இனிப்புகளில் மஞ்சள் நிற இனிப்புகளை வாங்கி வச்சு நைவேத்தியமாக படைக்கலாம். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் சேர்ந்து செய்யணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹1 நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி குரு பகவானுக்கு பிடிச்ச நிறம் மஞ்சள். அதனால் மஞ்சள் நிறத்தில் சின்னதாக ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொண்டை கடலை. இப்போ குரு பகவானா நினச்சி ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருக்கீங்களே, அது முன்னாடி அந்த மஞ்சள் நிற துணியை விரித்து வச்சு ₹1 நாணயத்தை அந்த துணிக்கு நடுவில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொண்டை கடலை எடுத்து உங்கள் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்க. குரு பகவானா மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு இது வரைக்கும் நடக்கவே நடக்காத காரியங்கள் ஏதாவது இருக்கும், அப்படிப்பட்ட காரியங்களை மனசார நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியால் ஒருவேளை உங்கள் ராசிக்கு எதுவும் பாதகம் ஏற்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட பாதகங்கள் ரொம்ப பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் மனசார வேண்டிக்கோங்க. ஓம் குரு பகவானே போற்றி, ஓம் குரு பகவானே போற்றின்னு ஒரு 9 முறை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நெஞ்சுக்கிட்ட அந்த ஒரு கைப்பிடி கொண்டைக்கடலை வச்சுருக்கீங்களே, அதை மஞ்சள் துணி மேலே ₹1 நாணயத்தை வச்சிங்கல்ல, அந்த துணி மேலே அந்த கொண்டைக்கடலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கொண்டைக்கடலையை மூட்டையாக கட்டிடுங்க. இதை நீங்கள் குரு பயிற்சி தினம் இன்றைக்கும் செய்யலாம். அப்படி இல்லையா மறுநாள் வியாழக்கிழமையோட செய்யலாம். முடிஞ்ச அந்த 2 நாளில் முயற்சி பண்ணி பார்த்துருங்க. இந்த ஒரு கொண்டை கடலை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் குரு பயிற்சி முடிஞ்சு நாள் முழுக்க அது வீட்டிலே இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த கொண்டை கடலை உங்கள் வீட்டில் இருக்கட்டும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் கோவிலுக்கு போவீங்க. குரு பகவான் சன்னதிக்கு போயிட்டு அவருடைய பாதத்தில் அந்த கொண்டை கடலையும் அந்த ₹1 நாணயத்தையும் சமர்ப்பிச்சுட்டு வந்துடுங்க. இது நீங்கள் அவருக்காக முடிஞ்சு வச்சிருக்கக்கூடிய காணிக்கை அப்படிங்கிறத அர்த்தம். இப்படி செய்யறது மூலயமா குரு பகவான் உங்களோட கோரிக்கையை அவர் மனசார ஏற்றுப்பார். உங்களுக்கு குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய பாதகங்களோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.